சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு நேராக ரோகிணியை போயிட்டு பார்க்குறாங்க. மனோஜுக்கு போய் பொண்ணு பார்த்துருக்காங்க. ஆனால் கடைசியில் அது முறை இல்லையா. பொண்ணு வீட்டுக்காரங்க ஏற்கனவே விஜயாவுக்கு தெரிஞ்சவங்களாம். அதனால் முறை இல்லைன்னு சொல்லிட்டு வேண்டான்னு அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் என் பாவம் எல்லாம் அவங்கள சும்மா விடுமா, அதனால தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படியாவது நான் கொண்டாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி சும்மா இருக்காம நேராக விஜயாவை தேடிட்டு போகிறாங்க. என்ன ஆண்டி, இன்னும் கோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸே முடியலையா? ஆனால் அதுக்குள்ள மனோஜ்க்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு நீங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கடைசியில் அவங்க உங்கள் ரிலேஷனாமே முறை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க விரட்டி விட்டுட்டாங்களாம், கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஃப்ராடடி, உன்னை விட்டுட்டு பாரு, என் பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய இடத்துல என் பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு மட்டும் நீ பொறுத்திருந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆல் த பெஸ்ட் ஆண்டி. என்ன மீறி மனோஜ்க்கு நீங்கள் கல்யாணமே பண்ணி வைக்க முடியாது. நான் தான் மனோஜோட ஒய்ஃப். எனக்கு தான் மனோஜ்க்கு தான் நான். அது யாராலையும் தடுக்கவே முடியாது. தடுக்கிறவங்களையும் இந்த ரோகிணி சும்மா விடவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சவால் விட்டு போகிறாங்க. விஜய் அதை கேட்டோன்னு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.